இன்றைக்கி புதன்கிழமை தை அமாவாசைக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாயாசத்துக்கு பால் கொதிச்சுன்னு இருக்குது. பச்சரிசி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. புழுங்கலரிசி சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் வச்சுருக்கேன். பூசணிக்காய் பொரியலுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. ரசத்துக்கு புளி தக்காளி உப்பு பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சாம்பாருக்கு கத்திரிக்காய் கட் பண்ணின்னு இருக்கேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய் போட்டுட்டேன். கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு. வாழைக்காய் பொரியலுக்கு வாழைக்காய் வதங்கின்னு இருக்கு. இந்த பக்கம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கு. இந்த சைடு வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாம்பாருக்கு பருப்பு ஊற்றியாச்சு. சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. வாழைக்காய் பொரியல் ரெடி. பூசணிக்காய் பொரியலுக்கு பூசணிக்காய் வதங்கிட்டு இருக்கு. ரசம் தாளிச்சாச்சு. கொதித்த உடனே ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். ரசம் நுர கட்டி வருது பாருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூசணிக்காய் வெந்துடுச்சு. பொடி பண்ண வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். பாயாசத்துக்கு முந்திரி வறுத்துட்டு இருக்கேன். பாயாசத்துக்கு சேமியா வறுத்துட்டு இருக்கேன். பாயாசம் கொதிச்சிட்டு இருக்கு. பாயாசம் ரெடி. ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். எல்லாம் ரெடி. லாஸ்ட்டாக உளுந்து வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அப்பளம் செய்யணும். வடை ஒரு டைம் போட்டு எடுத்துட்டேன். இன்னொரு டைம் வெந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டாக அப்பளம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.